Kavaruthi, powered by Pommes Dreamwear. Co-presented by Nippon Paint, Asia's real #1 paint. ஆதிக்கடவுர் ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டி தென்னிந்தியாவின் யங் டைனமிக் பிசினஸ்மேன் ஆதித்யா பிசினஸ்ல பெரிய சர்க்கிள்னு தலைப்புச் செய்தி வரப்போகுது. அதை எப்படி ஆஃப் பண்ணுவீங்க? வனஜா, என்ன பேசுறோம், யார பத்தி பேசுறோம்னு நீ நிதானத்தோட தான் பேசுறியா? நான் நிதானமா தாக்கா பேசுறேன். என்கிட்ட கோவப்படாதீங்க. உண்மை என்னன்னு ஆதித்யாவே கேட்டு பாருங்க. ஆதி, என்ன நடந்தது? வனஜா எதை மனசுல வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கா? அப்பா, அது என்னாச்சு ஆதி? உன்கிட்ட இப்படி ஒரு தடுமாற்றத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. அம்மா, அது ஆதி, ஏன் தயங்குற? சரி, நானே சொல்றேன். அக்கா, நாமெல்லாம் இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சோம் தெரியல. நம்ம ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனில 2500 கோடி ரூபாய் நஷ்டம் வந்திருக்கு. ஆதி, என்ன இது? வனஜா என்ன சொல்றா? இதெல்லாம் உண்மையா? கம்பெனிக்கு எப்படி இவ்வளவு பெரிய லாஸ் வந்தது? ஆதி, என்ன ஆச்சு? நீ இப்படி தலை குனிஞ்சு நிக்கிறத பார்த்தா ஆமாமா, டெக்ஸ்டைல் டெண்டர் நம்ம கை விட்டு போயிடுச்சு. ஆதிக்கடவுர் ஆதித்யா வாழ்க்கையில முதல் தடவை தோத்து போய் வந்திருக்கேம்மா. டெக்ஸ்டைல் டெண்டரை கோட்டை விட்டு வந்து நிக்கிறேன். இது எப்படி நடந்தது? இத்தனை வருஷமா இந்த டெண்டரை நாம தானே எடுத்துக்கிட்டு இருந்தோம். இது எப்படி நம்ம கையை விட்டு போச்சு? யாரது? யாரது ஆதி? யாரு? இத்தனை வருஷமா நாம எடுத்துக்கிட்டு இருந்த டெண்டரை நமக்கு போட்டியா வந்து அந்த டெண்டரை கைப்பற்றினது யாரு? பொம்பளை கிட்ட தோத்து போயிட்டேன்னு சொல்றதுக்கு ஆதி வெக்கப்படுறாங்கா. நானே சொல்றேன் ஆதி, அந்த டெக்ஸ்டைல் டெண்டரை தனக்கு எடுத்துட்டு நமக்கு இவ்ளோ பெரிய நஷ்டத்தை கொடுத்தது வேற யாரும் இல்ல, ஆதிக்கடவுர் குடும்பத்துக்கு ஜென்ம பகையாளி நாகபுரி வம்சத்தை சேர்ந்த நந்தினி தான். அந்த நந்தினி பழிவாங்க ஆரம்பிச்சிட்டான். அவ ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டான். விஜயா மேடம், போன் இதாங்க மேடம். சாரிம்மா, உங்க மகன் முதல் தடவையா பிசினஸ்ல தோத்து போய் வந்து நிற்கிறேன். இதுவே எனக்கு முதலும் கடைசியமா இருக்கணும். இன்னும் ஒரு வாட்டி அந்த மாதிரி நடக்காதுமா. அப்படி நடந்துச்சுன்னா எனக்கு இந்த பிஸ்னஸே வேண்டாம். நான் பிஸ்னஸை விட்டே போயிடுறேன். ஆதி, என்ன பேசுற நீ? பிசினஸ்ல இதெல்லாம் சகஜம். இந்த 2500 கோடி இல்ல, இந்த ஆஸ்தி மொத்தமும் போனாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. என் மகன் நீ
தலை குனிஞ்சு நிக்க கூடாது. நீ கவலைப்படாத. நாம தோத்து போனதுக்காக கவலைப்பட்டுட்டே இருந்தா அப்புறம் ஜெயிக்கவே முடியாது. எதிரி எப்படி ஜெயிச்சா அதை யோசிக்கணும். நந்தினி கைக்கு டெண்டர் எப்படி போச்சு அதை யோசி. அதை கண்டுபிடிச்சு சரி பண்ணணும். விடுங்க. மேடம், மேடம் ப்ளீஸ் என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். என்ன நடந்ததுன்னு மறைக்காம சொல்லணும். இல்ல சொல்லிடுறேன் மேடம். உன் மொத்த குடும்பமும் இப்ப ஏன் கஸ்டடியில இருக்கு. டெண்டர்ல ஆதி கோட் பண்ணிருக்கிற அமௌண்ட் என்னன்னு சொன்னா அவங்க எல்லாரும் உயிரோட பத்திரமா வீடு வந்து சேருவாங்க. மேடம் ப்ளீஸ் மேடம். ஓகே மேடம். மேடம் ப்ளீஸ். போமா, மாமா, போ, வா. டெண்டர் விஷயத்த மறந்துடாதே. நந்தினியை நான் பாத்துக்கிறேன். நீ ரிலாக்ஸ் பண்ணு. போய் ரெஸ்ட் எடுப்போ. சரிப்பா. கங்க்ராட்ஸ் நந்தினி. தேங்க்யூ. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. வாழ்த்துக்கள் நந்தினி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். கங்க்ராட்ஸ் மேடம். மேடம், இந்தியாலேயே பெஸ்ட் பிசினஸ் லீடர் அவார்டு வாங்கின ஆதித்யாவுக்கே நீங்க தண்ணி காட்டிட்டீங்க மேடம். வாழ்த்துக்கள் மேடம். உங்களோட சக்சஸ் Thank you. தொடரட்டும் மேடம். இத்தனை வருஷமா அந்த டெக்ஸ்டைல் டெண்டரை யாருக்கும் விட்டு கொடுக்காம தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு வந்த அந்த ஆதித்யா குரூப்புக்கே நீங்க முதல் அடி கொடுத்திருக்கீங்க மேடம். இந்த வெற்றி மேலும் மேலும் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ. உங்க எல்லாரோட இந்த வாழ்த்துக்களுக்கும் பாராட்டுகளுக்கும் என்னோட நன்றி. என்னோட இந்த வெற்றியை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஓகே மேடம்.
நான் இன்வைட் பண்ணாமலேயே எல்லாத்துலயும் என் வெற்றி கொடிய பறக்க விட்டு பறந்துட்டு இருக்கிற உங்க கொடிய கீழே இறக்குவேன். என்ன அடிப்பட்ட சிங்கம் சீரோன்னு பார்த்தா அமைதியா இருக்கு. முதல் அடிக்கே இப்படி வாயடிச்சு போயிட்டா எப்படி? மத்த அடியெல்லாம் எப்படி தாங்க போறீங்க? Just a minute. ஹலோ, வணக்கம் மேடம், நான் கான்ட்ராக்டர் கண்ணன் பேசுறேன். சொல்லுங்க கண்ணன், ஒர்க்கை எப்ப ஸ்டார்ட் பண்ண போறீங்க? அது விஷயமா பேசதான் மேடம் ஃபோன் பண்ணேன். என்ன விஷயம் சொல்லுங்க. நீங்க சொன்ன பட்ஜெட்டுக்குள்ள அந்த டெக்ஸ்டைல்ஸ் டெண்டரை முடிக்க முடியாது மேடம். நீங்க பட்ஜெட் சேர்த்து கொடுத்தாதான் என்னால ஒர்க் பண்ண முடியும். என்ன கண்ணன் சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி ஆதித்ய குரூப்புக்கு அந்த பட்ஜெட்ல தானே ஒர்க் பண்ணிருக்கீங்க. இப்ப என்கிட்ட பட்ஜெட் பத்தாத இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னா எப்படி முடியும்? மேடம், அகிலாண்டேஸ்வரி மேடம் எங்களுக்கு தொடர்ந்து ஒர்க் கொடுக்கறவங்க. ஒண்ணுல இல்லனா இன்னொன்னுல லாபம் பார்த்துப்போம். அது மட்டும் இல்ல, இப்ப நாங்க உங்க ஒர்க்க பண்ணோம்னா அகிலாண்டீஸ்வரி மேடம் கோவத்துக்கு ஆளாகணும். இதெல்லாம் யோசிச்சுதான் கேக்குறேன். நீங்க பட்ஜெட்டை அதிகமா கொடுத்தாதான் என்னால ஒர்க்க ஸ்டார்ட் பண்ண முடியும். இல்லனா முடியாது மேடம். சாரி மேடம். என்கிட்ட அவ்வளோ பேசின, போன்ல பேசுறதுக்கு யோசிக்கிற. பேசு, ஆன் பண்ணி பேசு. ஹலோ, குட் ஈவினிங் மேடம், நான் ராஜேஷ் பேசுறேன். சொல்லுங்க ராஜேஷ். மேடம், நீங்க கொடுத்த அமௌண்ட் மிஷினரிக்கே கட்டுப்படி ஆகாது மேடம். மேடம், அடிஷனலா 30% கொடுத்தீங்கன்னா தான் திங்ஸ் எல்லாம் வாங்கவே முடியும். வாட்? 30% சேர்த்து கொடுக்கணுமா? என்ன பாக்குற? ஆரம்பம்தான், இன்னும் இருக்கு. நேருக்கு நேர் மோத முடியாம குறுக்கு வழியில மோதி பாக்குறீங்களா? ஏய், குறுக்கு வழிய பத்தி நீ பேசுறியா? அந்த டெண்டரை நீ நேர் வழியிலயா வாங்குன? என்கிட்ட இருக்கிற எல்லாரையும் உன்னால மிரட்டியோ விலை கொடுத்தோ வாங்க முடியாது. எப்படி 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 என்னோட எல்லா பிசினஸ்லயும் நீ உன் கொடிய பறக்க விட்டு ஏன் கொடிய இறக்குவியா? பேசு.
பேசு. ஆன் பண்ணி பேசு. நான் கொடுத்திருக்கிற போனஸ். அப்புறம் நெஞ்சில கொஞ்சமாவது தைரியம் இருந்தா ஸ்பீக்கரை ஆன் பண்ணி பேசு. ஹலோ மேடம், நம்ம கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம்